தற்போதைய அண்மை செய்தி. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தூத்துக்குடியில் உள்ள டீ கடைகளில் டீ, காபி மற்றும் வடை உள்ளிட்ட விலைகள் உயர்ந்துள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் டீ, காபி உள்ளிட்ட விலைகள் உயர்ந்துள்ளது. டீ, காபி ரூபாய் 13க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் ரூபாய் 2 விலை உயர்த்தப்பட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம். முத்துமோகன், வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ, காபி, வடை உள்ளிட்ட விலைகளின் விலை உயர்ந்துள்ளது. எவ்வளவு ரூபாய் உயர்ந்துள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் மோனிஷா. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இங்கு மாநகர பகுதியில் உள்ள டீ கடைகளில் டீ, காபி மற்றும் வடை ஆகியவற்றின் விலை 2 ரூபாய் உயர்ந்துள்ளது. மேற்காசிய போர் காரணமாக உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் வணிக சிலிண்டர் பயன்பாடு முற்றிலுமாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சமையல் எரிவாயுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பல்வேறு உணவகங்கள் மற்றும் டீ கடைகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் உணவகங்களில் தற்போது சாதத்திற்கு பதிலாக கலவை சாதம் மட்டுமே செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு உணவகங்கள் கறி மற்றும் விறகு அடுப்புக்கு மாறி வருகின்றன. மேலும் இந்த தட்டுப்பாடு காரணமாக கள்ளச்சந்தையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் 2000 ரூபாய்க்கு உட்பட்ட நிலையில் 4000 ரூபாயும், வீட்டு உபயோக சிலிண்டர் 1000 ரூபாய்க்கு உட்பட்ட நிலையில் தற்போது 2000 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வணிக பயன்பாடு சிலிண்டர் கடும் தட்டுப்பாடு காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள டீ கடைகளில் இன்று டீ மற்றும் காபி மற்றும் வடை ஆகியவற்றின் விலை உயர்ந்துள்ளது. 13 ரூபாய்க்கு விற்பனையான டீ, காபி ஆகியவை இன்று முதல் 15 ரூபாய்க்கும், 10 ரூபாய்க்கு விற்பனையான வடை, சம்சா உள்ளிட்ட தின்பண்டங்கள் தற்போது இந்த விலை உயர்வு காரணமாக 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மோனிகா. முத்துமோகன், விரிவான தகவல்களுக்கு நன்றி.